ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 குரோதி வருட குரு பயிற்சி பலன்கள். சொந்த வீடு, இந்த குரு பயிற்சி மூலிமா சொந்த வீடு யார் எந்தெந்த ராசிக்கெல்லாம் அமையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்தில், அதாவது இந்த குரு பயிற்சி எப்போ நிகழுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதியும், வாக்கியப்படி 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஒருத்தருடைய ஜாதக அமைப்புப்படி வீடு கட்டக்கூடிய யோகம் எப்போ இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு 4ஆம் அதிபதியோடைய திசா புத்தி காலங்களில் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சப்போஸ் ஒருத்தர்கிட்ட அது வீடு கட்டக்கூடிய அந்த தசா புத்திகள் இல்லைன்னா கூட, கோச்சாரத்தில் குரு 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுதோ அல்லது 4ஆம் வீட்டிற்கு அவர் பார்வை பண்ணும்போதோ என்னென்னா வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம்ங்கிறது தான் வீடு, சொந்த வீடு அமையக்கூடியது. அது எப்படி கட்டுவோம் அப்படின்னா, காசு இருக்கணும் ஃபஸ்ட்டு, அதாவது பணம் இருக்கணும். அப்போது 2ஆம் இடம்ங்கிறது தான் பணஸ்தானம். சரி, ஆனால் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பட் ஆனால் உங்ககிட்ட வீடு கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. பட் ஆனால் அது எப்படி லோன் போட்டு செய்யக்கூடிய அமைப்பு, லோன் மூலிமா ஒரு லோன் எடுத்து அது மூலிமா வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஆனால் அதுக்கு 6ஆம் இடத்தையும் பார்வை பண்ணணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இப்போ குரு உங்களுக்கு எந்தெந்த ராசிக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பை கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்குங்க. மிதுன ராசிக்கு குரு இவ்வளோ நாளாக 11ஆம் இடத்துல இருந்தார். இப்போது 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, அது சுப விரயம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட இருக்க பணமும் அதை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் சுப விரயமாக போகிறீங்க, வீடு வாங்குறீங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கிறது சுப விரயமாக எடுத்துக்கணும். குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்க்குறாரு, 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. உங்ககிட்ட கொஞ்சமாக அமௌண்ட் இருந்தால் கூட ஒரு லோன் எடுத்தா அப்படின்னா 6ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்போ லோன் கிடைக்கும். வீடு கட்டுறதுக்காக உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் சிம்ம ராசிக்குங்க. சிம்ம ராசிக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதே மாதிரி 6ஆம் வீட்டையும் பார்க்குறாருங்க. அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதாவது இந்த சிம்ம ராசிக்கு இந்த சனியோடைய பார்வை, அதாவது கண்டச்சனின்னு சொல்லக்கூடியது கொஞ்ச நாளாக இருந்துகிட்ருக்கும். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா குரு அற்புதமான ஸ்தானத்தில் உட்கார்றாரு. என்னென்னா, குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு 2 பார்க்குறாரு. 2ன்னா என்ன, பணம், தனஸ்தானம், அதையும் பார்க்குறாரு. 4ஆம் இடம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம் கடன், அதாவது உங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக லோனும் கிடைக்கும், அதே நேரத்தில் பணமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது லோன் வாங்கி தான் 2 ஆப்பர்ச்சுனிட்டி, 2 வாய்ப்புகள் உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ உங்களுடைய ரிலேஷன் மூலியமாவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டே உங்களுக்கு பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பேங்க் மூலிமா உங்களுக்கு லோன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சியில் உறுதியாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இதுக்கு அடுத்தது துலா ராசியை பொறுத்த வரைக்கும், துலா ராசிக்கு உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு வந்தால் கூட உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு கட்டக்கூடிய அமைப்பு தான். அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்படாதீங்க. அதாவது நீங்கள் லோன் போடுற மாதிரி இருந்தால், ஏன்னா குருவே உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக தான் இருக்கார். 3, 6 கூடையவரே குரு தான் உங்களுக்கு. அவர் அஷ்டமத்தில் இருக்கும்போது நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எப்படியா இருந்தாலும் சேவிங்ஸ்னு ஒரு பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் அது விரயம்தான் ஆகும். ஆனால் அந்த விரயத்தவே நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும். 4ஆம் இடம்ங்கிறது வீடு கட்டுறது. ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது, மீதிக்கு நீங்கள் லோன் போடலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லோன் கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். ஆனால் என்னென்னா, உங்களுடைய வருமானத்தில் 30% மட்டும் நீங்கள் லோன் எடுங்க. இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 8ஆம் இடத்துல வந்திருக்க குரு உங்களுடைய லிமிட்டுக்கு மீறி நீங்கள் லோன் எடுக்கும்போது தடுமாற்றங்களை உண்டு பண்ணிடும். ஒரு இடத்துல ஸ்டக் ஆகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது.
ஸோ துலா ராசியை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஆனால் லோன் எடுக்கும்போது மட்டும் உங்களுடைய லிமிட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்தது கும்ப ராசிக்குங்க. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் ஸ்தானத்துக்கு வந்து குரு வந்திருக்காரு. இவ்வளோ நாளாக 3ல் இருந்தார். இப்போது 4ஆம் வீட்டிற்கே குரு வந்திருக்காரு. 4ஆம் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு 10 பார்க்குறாரு. அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானம்னா சேம் அதே மாதிரி தான். லோன் எடுக்கிற மாதிரி இருந்தது, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு செலவு வந்துடும். 10ஆம் இடம்ங்கிறது தொழிலை வளர்த்து விடுவார். தொழிலில் வர விஷயங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டக்கூடியவோ ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்போ உறுதியாக உண்டு. பட் ஆனால் என்னென்னா நீங்கள் லோன் போடும்போது அதே தான், 8ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். சம்டைம் வந்து பினாமி சொத்து, பெரிய மனிதர்களுடையது, அதாவது வந்து அவங்க கணக்கில் வராத பணம் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. அதை நீங்கள் கணக்கில் காமிச்சு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும். பட் ஆனால் என்னென்னா ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. அளவுக்கு மீறி போனால் அது வந்து ப்ராப்ளத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத மனசில் ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணுங்கள். அகலக்கால் வைக்காதீங்கன்னு சொல்ல வரேன். லோன் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தில் 30% எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். ஆனால் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து உறுதியாக 100% வீடு கட்டக்கூடிய அமைப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.